ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது. அதை பற்றி உங்கள் எல்லாட்டையுமே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒருத்தர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். நான் அதை பார்க்கணுங்கிறதுக்காக திருப்பி ஃபோன் பண்ணியிருக்கார். சரி, எடுத்து பேசினா பேரை சொல்லிவிட்டு, நான் மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஜோசியக்காரரை போய் பார்த்தேன், ஆமமோதிரம் போட்டால் பிஸ்னஸ் நல்ல விருத்தியாகும், தொழிலில் ரொம்ப பெரிய ஆளாக வந்துடலான்னு சொன்னார். நகைக்கடையிலேருந்து ஒரு 4 ஆமமோதிரத்தை அனுப்பிச்சு, இதில் எது லட்சணமாக இருக்குது, இதை எந்த திசையை பார்த்து நின்று கொண்டு என்ன மந்திரம் சொல்லி எப்படி போட்டுக்கணும்னு கேட்டிருக்கார். நாம் முதல்ல சொல்கிறது, நம்ம அந்த ஜாதகம், ஜோசியம், பலன், பரிகாரம் இது எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது, புறத்தியாருக்கும் பார்த்து சொல்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு வர பெரும்பாலான மெசேஜில் ஜாதகம் பார்ப்பீங்களா, பலன் சொல்வீங்களா, இதான் எல்லாருமே கேட்கிறார்கள். குடும்பத்தில் 5 பேர்னா 5 பேர் 5 ஜோசியக்காரால் பார்க்குறா. அதுபோக செகண்ட் ஒப்பீனியன்லாம் வேறு கேட்டு ஒருத்தர் 3 ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துருப்பார். டாக்டர்கிட்ட கூட இவ்வளோ ஸ்ரத்தையாக இருப்பாளான்னு தெரியாது. ஆனால் அந்த ஜோசியக்காரெல்லாம் யார், என்ன, அவர்கள்லாம் எங்கே படித்தார்கள், பராசர பிருகத் ஹோரா சாஸ்திரம் தெரியுமா, இல்லைன்னா பிருகத் ஜாதகம் தெரியுமா, இல்லைன்னா பலதீபிகை தெரியுமா, சர்வார்த்த சிந்தாமணி தெரியுமா, ஜாதக பாரிஜாதகம், இதில் எந்த நூலில் அவர் கை தேர்ந்தவர், யார்கிட்ட போய் உட்காந்து படித்தார், இல்லை பரம்பரையாக 300 வருஷமாக நாங்கள் இந்த கிரந்தத்தை பின்பற்றிட்டு வரோம், நாங்கள் கொள்ளு தாத்தா காலத்துலேருந்தே ஜோஷியால் இப்படின்னு சொல்கிறவா யார் இருக்கா. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இந்த ஜோசியக்காரர்கள்லாம் கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பேன். அந்த அசிஸ்டன்ட் முன்னாடியும் ஐயா பார்க்கத்தான் சாதாரணமாக இருப்பார், பெரிய பெரிய அரசியல்வாதிக்கெல்லாம் இவர் தான் ஜோசியர், முதலமைச்சருக்கே யாரை பார்த்தாலும் இது ஒரு டைலாக் சொல்லிடுவாப்படலாம், முதலமைச்சருக்கே இவர் தான் ஜோசியம் பார்க்குறாராம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் எந்திருந்த உடனே கேலண்டரில் ராசி பலன், அதில் என்ன வாசகம் எழுதியிருக்கான், இன்றைக்கி வீட்டில் யாருக்கு சந்திராஷ்டமம், இதை பார்த்துட்டு கண் திறக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கா தெரியுமோ. நான் உங்களை குறை சொல்லலை, ஏமாந்துராதீங்கன்னு சொல்ல வரேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.